குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.6ல 6th செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எம், அதாவது எம்முடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ m + 9 by 3m + 15 is equal to 5/3. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்டுபிடிக்கணும்னா கீழே வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகும்போது மேலே வந்துடும். அப்போது 3 இன்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m + 9 which is equal to இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5. அதுக்கப்புறம் இந்த நம்பரை மேலே எடுத்துகிட்டு போகும்போது கீழே இருக்கிறது ஆப்போசிட் சைடில் போகும்போது எங்கே வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ 3m + 15. இப்போ என்ன பண்ணணும், 3யை உள்ளே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 3 × m என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3m + 3 × 9 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 27 is equal to, அதே மாதிரி இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 3s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 15, m அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 15 × 5 என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க வேண்டியது m. ஸோ m எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நம்பர் எல்லாம் அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 3m இருக்குது, இங்கே 15m இருக்குது. எது பெருசு, 15m. அது ப்ளஸில் இருக்குதா மைனஸில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்கிறதுனால, ஸோ நம்ம பெரிய வேல்யூ m பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த m இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ m நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது நம்பர் எந்த பக்கம் போகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் போயிடும். ஸோ அப்போ இந்த 75 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போது ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குதோ முதல்ல அந்த நம்பர் எடுத்து எழுதுங்க. +75 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -75. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற m வேல்யூவை எடுத்து எழுதுங்க. இப்போ இங்கே முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ +3m அடுத்த பக்கம் போச்சுன்னா -3m. இப்போ 75 27 ரெண்டும் வேறு வேறு சிம்பிள்ன்றதுனால இப்போ 27க்கு முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ வேறு வேறு சிம்பிள்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். அப்போ 75ல் 27 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 48. இதில் பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 75க்கு உண்டான சிம்பிள், தட் இஸ் மைனஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 15 3. ஸோ இது பெரிய நம்பர் சின்ன நம்பர் வேறு வேறு சிம்பிளில் இருக்கிறதுனால நார்மல் சப்ட்ராக்ஷன். 15ல் 3 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12m. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது m. அப்போ 12mன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 × m. எப்போவுமே நடுவில் எதுவும் சிம்பிள் இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ -48 மல்டிப்ளிகேஷன் 12 ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனாக மாறும். ஸோ அப்போ 48 / 12 is equal to mன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அப்போது 12 டேபிளில் 48 எத்தனை டைம்ஸ் போகும், 12 1s are 12, 12 4s are 48. இந்த மைனஸாக அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஸோ அப்போ எம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.